அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய புதையலை தேடி. பொன்மணி வேகமாக வாய்க்காலுக்கு விரைந்து கொண்டிருந்தாள் குடத்துடன். பளிச்சென்று எரிந்த சூரிய ஒளியில் இரவு முழுவதும் அழுது வீங்கி போன கண்கள் கூசின. இனி அவள் அண்ணன் சொன்னது போல்தான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும். சின்னம்மா அமராவதி ஈவு இரக்கமில்லாத ஒரு அரக்கி. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் மாடசாமி ஜெயிலிலிருந்து வருவான். தங்கைக்காக பரிந்து கூச்சல் போடுவான் என்று அமராவதிக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச பயமும் இப்போது பறந்தோடி விட்டது. ஜெயிலிலிருந்து விடுதலையாகி வீட்டுக்கு வந்த மாடசாமி தன் மறுவாழ்வை பற்றி நினைத்து செயல்படும் முன் மஞ்சள் காமாலை நோயில் படுத்தவன் மிகவும் அபாயமான நிலையில் நகரத்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட 3வது நாளே இறந்து விட்டான். மாடசாமி திரும்பி வந்து விட்டானே என்று ஆத்திரப்பட்டு கொண்டிருந்த அமராவதிக்கு இப்போது பெருத்த நிம்மதி. கல்லு முந்தையே கதி என்று கிடந்த கணவனை கைக்குள் போட்டுக்கொண்டு அவர்கள் வசித்த அந்த சிறு ஓட்டு வீடு, பின்பக்கம் பரவி கிடந்த புஞ்சை நிலம் எல்லாவற்றையும் தன் பெயருக்கே எழுதி வாங்கி கொண்டிருந்தாள். மகன் வந்து வம்பு வழக்கு செய்யலாம் என்ற கவலையும் போன பின்பு அவள் துரிதமாக தன் காரியங்களை கவனிக்க ஆரம்பித்து விட்டாள். தன் 2 குழந்தைகளுடன் அவள் வீட்டையும் நிலத்தையும் விற்று முதலாக்கி தன் பெற்றோர் இருந்த கிராமத்திற்கு கிளம்ப திட்டமிட்டு விட்டாள். அப்போ நான் என்ன செய்ய? அழுதாள் பொன்மணி. உன் அண்ணன் தான் வந்ததும் வராதுமா 1000 யோசனை சொன்னானே, அதுபடி நடந்துக்கோ. நர்ஸு வேலைக்கு படிக்க வைக்கிறேன், இல்லாட்டி டைப் படிக்க பயிற்சி கொடுத்து வேலையில் அமர்த்துறேன்னு சொன்னார். ஆனால் அவர் போன பிறகு ஆதரவு நீங்க தானே எனக்கு. 6 வருஷமா ஒரு கொலைகாரன் தாயார்னு பட்டம் வாங்கிக்கிட்டு ஊர்ல தலை கட்ட முடியாம இருந்தது எனக்கு. போதும், நான் என் ஊரோட போய் சேர்ந்துடுறேன். நீ உன் அண்ணன் சொன்னபடி பட்டணத்துக்கு போய் அங்கே யாரோ இருக்காங்களாமே, அவங்கள பார்த்து உதவ சொல்லு. அவங்க கட்டாயம் உதவுவாங்க, ரொம்ப நல்லவங்க. அப்படி இப்படின்னு அண்ணன் அம்பாரம் அளந்தானே. தனியா நான் எப்படி பட்டணத்துக்கு போவேன்? தனியா நான் நர்ஸ் வேலைக்கு எப்படி படிப்பேன்னு கேட்ப போல இருக்கு. நான் அடுத்த வாரம் கிளம்பிட போகிறேன். நீயும் கிளம்ப தயாரா இரு. இந்த ஊரில் இருந்தா உன்னை எவன் கட்டுவான்? கொலைகாரன் குடும்பம்னு நமக்கு பேர் வந்துடுச்சே. அண்ணன் மாடசாமிக்கு அந்த பெயர் வருவதற்கு காரணமாக இருந்தவள் சின்னம்மா அமராவதி தானே. குடிகாரன் கந்தப்பன் 2ஆம் தரம் கட்டி கொண்டிருக்கான். நடுவிட்டு தாலி கட்டி ஒரு பெண்ணை இட்டு கொண்டு வந்து விட்டுருக்கான். கல்யாண வயசுல பிள்ளையும் 15 வயசு பொண்ணும் இருக்கிறச்ச இவனுக்கு கல்யாணம் எதுக்கா? நிலத்துல பாடுபடுறதுக்கு ஒருத்தி வேணும்னு கட்டிக்கிட்டானா? இல்லாட்டி கிழவனுக்கு மோகம் தலைக்கேறி போச்சா? பலவாறு கிராமம் பேசி மகிழ்ந்தது. அமராவதிக்கு அடக்கமே கிடையாது. யாரிடமும் தெருவில் நின்று சிரித்து பேசும் கெட்ட பழக்கம். ஆண் பெண் இருவரிடமும் அவள் வித்தியாசமில்லாது பழகுவாள். ஊரார் நாக்கு வேகமாக புரண்டது. நகரத்து கடையில் காய்களை மொத்த விலையில் போட்டுவிட்டு திரும்பி கொண்டிருந்த போதுதான் பஸ்ஸை விட்டு இறங்கியவன் காதில் அந்த முரட்டு பசங்கள் பேசி சிரிப்பது கேட்க உணர்ச்சி பொங்க ரத்தம் கொதிக்க அவர்கள் பக்கம் விரைந்தான் மாடசாமி. எவன்டா அப்படி பேசுறது? கண்களில் பொறி பறக்க கேட்டான். நான் தான் சொன்னேன். இப்போ என்ன பண்ணுவ? உன் சின்னம்மா செய்தி ஊர் நாறுது. தெருவில் போகிறவன் வர்றவன் கிட்டெல்லாம் பல்ல காட்டிக்கிட்டு பச்சை சிரிப்பு சிரிச்சிட்டு தலை மீது இருந்த காளி கொடியை கீழே வைத்துவிட்டு ஒரே எட்டில் ரங்கப்பனை அணுகி தாடையில் ஓங்கி ஒரு அறை வைக்க அவன் மாடசாமியை திருப்பி அடிக்க கை கலந்து இருவரும் போட்ட சண்டையை வேடிக்கை பார்க்க வயல்வெளிகளிலிருந்து பலர் ஓடிவர மாடசாமி விரிப்பிடித்தவன் போல ரங்கப்பன் அருகில் இருந்த சுமைதாங்கி கல் மீது மோத அவன் இரத்த வெள்ளத்திலே சுருண்டு விழ சங்கதியை கேள்விப்பட்டு அமராவதியும் பொன்மணியும் அலறி அடித்து கொண்டு வருவதற்குள் ரங்கப்பன் அங்கேயே இறந்து போனான். ரங்கப்பனை கொன்றுவிட்ட குற்றத்திற்காக கைதாகிய மாடசாமி மீது வழக்கு நடந்தது. தூக்கு கயிற்றிலிருந்து தப்பிவிட்ட அவனுக்கு நீதிபதி கருணை காட்டி ஆயுள் தண்டனைக்கு பதில் 6 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதித்தார். பின்னர் நன்னடத்தை காரணமாக தண்டனை குறைக்கப்பட்டு 5 ஆண்டிற்குள்ளேயே அவன் வெளிவந்து விட்டான். அதற்குள் எத்தனை காரியங்கள் நடந்தேறிவிட்டிருந்தன. சதா குடித்து கொண்டிருந்த அவர்கள் தந்தை வயிற்றில் புண் வந்து நகரத்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு நோயாளியாக வீடு வந்து படுக்கையும் மருந்தும் கையுமாகிவிட்டார். அந்த சமயம் பார்த்து அமராவதி அழுது சண்டித்தனம் செய்து நிலத்தையும் வீட்டையும் தன் பெயரில் எழுதி வாங்கி கொண்டு விட்டிருந்தாள். ஒரு சில மாதங்களில் அப்பாவும் இறந்து போகவே அதற்கு பின்னர் சின்னம்மா அமராவதி வைத்ததுதான் சட்டமாக இருந்தது. 10 வகுப்பு படித்ததே அதிகம் என்று பொன்மணியின் படிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் சின்னம்மா. வீட்டு வேலைகளை கவனித்து தன்னுடன் நிலத்திலும் கூட பாடுபட வேணும் என்று கடும் உத்தரவு போட்டாள்.
அண்ணன் சிறையிலிருந்து திரும்பி வீடு வந்ததும் நிலைமையை நேரடியாக பார்த்தபோது கோபத்துடன் சண்டை போட ஆரம்பித்தார். ஐயோ, கொல்ல வந்துட்டானே, வெட்டுவாளை தூக்கிக்கிட்டு வந்துட்டானே, உதவி உதவி என்று கத்தி ஊரை கூட்டி போலீஸை வரவழைத்து தன் மூத்தாள் மகன் மீது புகார் எழுப்பினாள். ஊர் மக்கள் மாடசாமியை இன்னும் ஒரு கொலைகாரனாகவே தான் பார்த்தார்கள். கையில் அருவாள் பிடித்து கொண்டு மரக்கிளைகளை கழித்துக்கிட்டு இருந்தேன். சின்னம்மா ஏடா கூடமா பேசினாங்க. கீழே இறங்கினேன், அதுக்குள்ள அமர்க்கலப்படுத்திட்டாங்க என்பதை காவல்துறை அதிகாரி சந்தேகத்துடன் ஏற்றுக்கொண்டார். ஜாக்கிரதை, மறுபடி இப்படி ஒரு புகார் வரக்கூடாது எச்சரித்தார். தன் தந்தை நிலத்தையும் வீட்டையும் சின்னம்மாவுக்கு எழுதி வைத்தது தவறு என்று விவாதித்த போது மறுபடி பெருத்த சண்டை வரும் அறிகுறிகள் ஏற்பட பொன்மணி பயந்து போனாள். அண்ணா, நமக்கு எதுவும் வேண்டாம், சின்னம்மாவே எல்லாத்தையும் அனுபவிக்கட்டும். நீங்க எங்கேயாவது ஒரு வேலை தேடிக்கோங்க, நான் உங்களுக்கு சமைச்சு போட்டு வீட்டை கவனிச்சுக்கிறேன் என்று விம்மிய போதுதான் அவனுக்கு அந்த யோசனை வந்தது. நமக்குள்ள ஏன் விரோதம் சின்னம்மா? அப்பா எழுதி கொடுத்தபடியே நீங்க வீட்டையும் நிலத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு வாழுங்க. நான் என் தங்கச்சியை பட்டணத்துக்கு கூட்டிக்கிட்டு போய் நர்ஸ் வேலைக்கு படிக்க அமர்த்திடுறேன். அங்கே கூலி வேலை ஏதாச்சும் செஞ்சு நாங்கள் பிழைச்சிக்கிறோம் என்றான். அதற்குள் மஞ்சள் காமாலை அவனை பலியாக்கி கொண்டு விட்டது. நகரத்து ஆஸ்பத்திரியில் அவன் நோயாளியாக படுத்து கிடந்தபோது அவள்தான் அண்ணனை நாள்தோறும் போய் பார்த்து வந்தாள். தான் பிழைக்க மாட்டோம் என்ற உள்ளுணர்வு போலும். நான் சொல்ற முகவரியை எழுதி வச்சுக்கோ என்று பட்டணத்தில் இருந்த ஒரு தெரிந்தவர் வீட்டு முகவரியை அண்ணா சொன்னார். எனக்கு ஏதாச்சும் ஏற்பட்டுட்டா என் பங்கை சின்னம்மா கொடுக்கறதா நாட்டாண்மைக்காரர் முன்னால ஒப்புக்கொண்ட 200 ரூபாயை வாங்கிக்கிட்டு இந்த முகவரியில் உள்ளவங்க கிட்ட போய் அடைக்கலமா இருந்துக்கோ. ராஜசேகரனின் சிநேகிதன் மாடசாமின்னா ஒரு வார்த்தை சொன்னா கூட போதும், உன்னை ரொம்ப கவனிச்சுப்பாங்க. அவங்கள உங்களுக்கு தெரியுமா அண்ணா? அவங்க மகன் ஜெயிலில் என் நண்பன். அவன் அங்கே ரொம்ப உடம்புக்கு முடியாம போய் செத்து போயிட்டான். நான் வெளிவரதுக்கு 10 நாள் முன்பு தான் செத்து போனான். அதனால நான் கிராமத்து வருவதற்கு முன்பே அவனது பெற்றோர்களை பார்த்து துக்கம் விசாரிச்சுட்டு தான் வந்தேன். என் தங்கச்சியை நர்ஸ் படிப்புக்கு பட்டணத்தில் கொண்டு வந்து சேர்க்க ஆசைப்படுறேன்னு. இங்கே அனுப்பி வை, இல்லாட்டி அழைச்சிட்டு வா, எல்லா உதவியும் செய்கிறோம்னாங்க. அதனால நீ அங்கே போயிடுறது நல்லது. அண்ணன் மேலே என்னவோ பேச விரும்பினார். ஆனால் அவருக்கு மூச்சு திணறியது. மயக்கம் ஏற்பட்டு கண்கள் சொருகின. அடுத்த நாள் அவள் பார்க்க போன போது அண்ணனுக்கு நினைவே இல்லை. அன்று இரவு மாடசாமி இறந்து போனார். என்ன பலத்த யோசனை! திடுக்கிட்டு திரும்பினாள். அந்த வேளையில் வாய்க்கால் கரை ஓரம் மனித நடமாட்டம் இல்லாது வெறிச்சென்றிருந்தது. பயந்துட்டியா? அரச மரத்து முனீஸ்வரன் வந்து பின்னால நினைக்கிட்டு கத்துது. கழுத்தை லபக்குன்னு முறிக்கப் போகுதுன்னு நடுங்கிட்ட இல்லையா? சிரித்தான் மோகனசுந்தரம். பெயருக்கு ஏற்றபடி மோகனமாக சிரித்த அவனது கலை பொருந்திய முகத்தை பார்த்து ஒரு கணம் தன் கவலையெல்லாம் மறந்து போனாள் பொன்மணி. பட்டணத்துக்கு புறப்படுறத பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். சின்னம்மா சில நாளில் தன் கிராமத்துக்கு புறப்பட்டு போயிட்டா நான் எங்கே போவேன், எப்படி வாழ்வேன்? அவள் குரல் கரகரத்தது. துக்கத்தை அடக்கி கொண்டு படிகளில் இறங்கி இடது கரத்தால் நீரை விலக்கிவிட்டு குடத்தில் முண்டு இடுப்பில் வைத்துக்கொண்டு படிகளில் மெல்ல ஏறினாள். நான் இல்லையா? எங்கள் வீட்டில் வந்து தங்கிக்கிறது, முருவளித்தான் மோகனசுந்தரம். 1 வருஷ காலத்தில் ஏற்பட்ட நேசத்தின் நெருக்கம் அது. ஒரு நாள் அவள் காய்கறி கூடையுடன் பக்கத்து டவுன் கடையில் விலைக்கு போட்டுவிட்டு அந்த பணத்திற்கு வீட்டு ஜாமான்கள் வாங்கி வர புறப்பட்டு இருந்தாள். பஸ்ஸிற்குள் ஏறிய பின்புதான் நினைப்பு வந்தது. சில்லறை வைத்திருந்த சுருக்கு பையை வீட்டு கொடுத்து மாடத்திலே வைத்துட்டு மறந்து புறப்பட்டிருந்தாள். டிக்கெட் என்று அருகில் வந்த கண்டக்டரை கண்டு கலங்கி போனாள். இந்தாங்க, மேட்டுநல்லூருக்கு 2 டிக்கெட் என்று அவளுக்காக சேர்த்து கண்டக்டரிடம் காசை கொடுத்த அந்த வாலிபனை அப்பொழுதுதான் அவள் முதலாக பார்த்தாள். முகமெல்லாம் சூடாகி போய் உடம்பு கிடுகிடுவென்று ஆடியது. நன்றி என்று சொல்ல வாயை திறப்பதற்குள் பக்கத்து ஆசனத்திலே அவள் தெருவை சேர்ந்ததொரு பாட்டி உட்கார்ந்திருப்பதைக் கண்டு அடங்கி போனாள். காய்களை கடையில் போட்டுவிட்டு கிடைத்த பணத்திற்கு வீட்டுக்கு தேவைப்பட்டதை வாங்கி கொண்டு பஸ் நிலையத்தில் அவள் காத்திருந்தபோது அவனும் அங்கே வந்து நின்றான். வச்சுக்கோ, பின்னாடி வட்டியோடு சேர்த்து வாங்கிக்கிறேன். முகம் சிவந்து போனாள். நான் யார்கிட்டையும் கடன் வாங்குற பழக்கம், நானும் எல்லோருக்கும் கடன் கொடுக்குற பழக்கம் இல்லை. திடுக்கிட்டு வியப்புடன் அவனை பார்த்தாள். என்ன அப்படி முழிக்கிற? நான் தெற்கு தெருவில் கடைசி வீட்டுக்காரன், மோகனசுந்தரம்னு பேர். உன்னையும் உன் குடும்பத்தையும் எனக்கு நல்லா தெரியும். உன் அண்ணனும் நானும் பள்ளிக்கூடத்தில் ஒன்றா படித்தவங்க தான். கீழ் உதட்டை கடித்து கொண்டாள் அவள்.
அண்ணன் கொலை செய்துவிட்டு சிறையில் இருப்பது கூட அவனுக்கு தெரியும். அவள் தகப்பன் ஒரு மிடாக்குடியன் என்கிற செய்தியும் தெரிஞ்சிருக்குமே. அவள் சின்னம்மா பெரிய வாயாடி என்பதும் தெரிஞ்சிருக்குமே. ஆத்திரம் யாருக்கும் வரும். சில சமயம் அது அளவுக்கு மீறி ஒரு கொலை கேஸாக போயிடுறதும் உண்டு. பாவம் உன் அண்ணன். மிடர் விழுங்கினாள். கண்களில் துளிர்த்த நீரை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவளது அண்ணனை பற்றி நல்ல வார்த்தை சொன்னவர்கள் யாரும் அந்த கிராமத்திலே கிடையாது. அவனுக்காக பரிதாபப்பட்டவர்களும் கிடையாது. உன் அண்ணன் வேணும்னே கொலை செய்திருந்தாலும் அதுக்காக உன்னை நொந்துக்கிறதுல என்ன நியாயம்? அண்ணன் செய்த தவறுக்கு நீயா பொறுப்பாளி? ஊர் ஜனங்கள் சிலருக்கு விவஸ்தையே கிடையாது. நாக்கில் நரம்பே இல்லை. நன்றி ஐயா, நன்றி. ஐயா சொய்யா என்ன? மோகன சுந்தரம்னு என்னை கூப்பிடலாம். அவன் மென்மையாக சிரித்தான். அதற்கு பின் அவள் வாரத்திற்கு 2 முறை அவனுடன் காய்கூடையுடன் அதே பஸ்ஸில் பக்கத்து டவுனுக்கு போய் வந்தாள். மீத நாட்களில் வாய்க்கால் கரை ஓரத்தில், பிள்ளையார் கோவில் பின்னால் இருந்த இலுப்பை தோப்பில், வரப்பு ஓரத்தில் என்று பல இடங்களில் சந்தித்து பேசி மகிழ்ந்தார்கள். உங்க அண்ணன் வந்ததும் நான் கேட்டுட போறேன். என்ன கேட்க போறீங்களாம்? உன் தங்கச்சியை படிக்க வைக்க பட்டணத்துக்கு அனுப்ப வேண்டாம். நான் கட்டிக்க ஆசைப்படுறேன், மறுப்பு சொல்லாதீங்கன்னு பட்டுன்னு கேட்க போறேன். உங்க அம்மா ஒப்புக்கணுமே. அவங்கள ஒப்புக்க வைக்கிறது என் பொறுப்பு. இருவரும் ஒருவரை ஒருவர் விரும்பினர். ஆனால் 2 வீட்டவர்களுக்கும் தான் அதை காண பொறுக்கவில்லை. தண்ணிக்கு போனா ஒரு ஜாமம்மா, வர வர உன் நடவடிக்கை நல்லாவே இல்லை. அந்த தெற்கு தெரு தருதல பயலோட இழுப்பத்தோப்பில் நின்றுக்கிட்டு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கியாமே. அண்ணன் கொலகாரன்னு பட்டம் வாங்கியாச்சு. தங்கச்சி விபச்சாரிங்கிற பட்டம் பாக்கியா இருந்தது. அதுக்கு அடி போடுறியா? ஒரு நாள் கோபத்துடன் கத்திய சின்னம்மா அமராவதி அவளை அடித்து நொறுக்கி விட்டாள். இனி இது மாதிரி ஒரு பேச்சு என் காதில் பட்டுதோ வெட்டி தோட்டத்தில் குழி பறித்து புதைச்சிடுவேன் சீறினாள். ஏண்டா உனக்கு இந்த கிறுக்கு புத்தி? எதுக்குடா? உன் மாமன் மகன் பச்சை கிளியாட்டமாக உனக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கச்ச அந்த கொலைகாரன் தங்கச்சியை கட்டிக்க ஆசைப்படுறேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லை? நம்ம வீட்டுக்கு அதுக்கு பிறகு யாராச்சும் வந்து கை நினைப்பாங்களடா? மோகனசுந்தரத்தின் விதவை தாய் கூக்குரல் இட்டாள். அப்போ எனக்கு கல்யாணமே வேண்டாம். அடேயப்பா, அந்த மாயக்கல்லி நல்லாத்தான் சொக்கு பொடி போட்டிருக்கா. உங்க அப்பா போன பிறகு உன்னை நான் தொட்டு தொட்டு கண்ணுக்கு மேலே கட்டி கரும்புன்னு நினைச்சி வளர்த்தேன்டா. ஏன் ஆசையில் மண்ணப்படாதே அழுதாள். ஒரு நாள் புடவை தலைப்பை இழுத்து கட்டி கொண்டு அவள் விடுவிடுவென்று அமராவதியின் வீட்டுக்கே வந்து விட்டாள். ஊரை பகைச்சிக்கிட்டு ஒரு நாளும் நீ இங்கே வாழ முடியாது, தெரிஞ்சுக்கோ. என் மகன் உன் மூத்தாள் பெண்ணை கட்டிக்க நான் ஒரு காலம் சம்மதம் தர மாட்டேன். அப்படி ஏதாச்சும் நடந்தா வாய்க்கால் அரச மரத்து கிளையில நான் தொங்கிடுவேன் கத்தினாள். இந்தம்மா, இங்கே வந்து நின்றுக்கிட்டு ஊரை கூட்டுறப்பல கத்த வேணாம். என் பிள்ளை நல்லவன், உன் பெண்ணை அடக்கி வைன்னு நியாயம் பேசுறியா? உன் பிள்ளையை முதல்ல நீ போய் அடக்கி வை, நான் இவளை கவனிச்சுக்கிறேன் பதிலுக்கு இறைந்தாள். வெறும் வாயை மென்றவர்களுக்கு அவள் கிடைத்தது போல இந்த சங்கதி ஊர் ஜனங்களிடம் பலத்த கிசுகிசுவாக பரவியது. மோகன சுந்தரத்துக்கு என்ன குறைச்சல்? அப்பன் விட்டுட்டு போன நஞ்சை புஞ்சை வீடுன்னு சொத்து ஏராளமாக இருக்கு. பயல் பார்க்க நல்லா இருக்கான். 10 கிளாஸ் படிச்சிருக்கான். போயும் அந்த கொலைகாரன் வீட்டு சம்மந்தமாக தேவை. 10 வகுப்பு படிச்சுட்டா இல்லையா? அதனால் பொன்மணிக்கு ரொம்பவே துணிச்சல். அடக்கியால் வீட்டில் ஆம்பளைங்க இல்லாட்டா இப்படித்தான் வயசு பெண்கள் கூறுகிட்டு போவாங்க. பெரிய புளியங்கும்பா பார்த்து பிடிச்சிட்டாளே. மோகன சுந்தரத்து தாய் இதுக்கு ஒப்பவே மாட்டாங்க. பையன் சும்மா கொஞ்சம் மைண்ட் விளையாட்டு விளையாடுறான். அவள் அண்ணன் வெளியில் வரப்போகிறான். இன்னொரு கொலை விழப்போகுது, பார்த்துக்கிட்டே இரு. இப்படி பல விமர்சனங்கள். அதற்கு பின் அவள் அவனை சந்திக்க மறுத்து, ஏன் பேசவே மறுத்தாள். ஒதுங்கி கொண்டு வாழ முயன்றாள். மோகனசுந்தரம் விடுவதாக இல்லை. அவள் என்ன முயன்றும் வாய்க்கால் கரை ஓரத்திலோ பஸ்ஸிலோ அவள் முன் எதிர்பட்டான். உன் அண்ணன் வரட்டும், அதுவரை நான் பொறுமையாக காத்திருக்க போறேன் என்றான் அவன். மாடசாமி வந்தான். அவனிடம் அணுகி அவன் பெண் கேட்பதற்குள் பல குறுக்கீடுகள் ஏற்பட்டன. ஒரு சில நாட்களிலேயே நோய்வாய்ப்பட்டு மாடசாமி இருந்து போனான். அதற்கு பின்னர் அந்த அதிர்ச்சியான சங்கதியை கேள்விப்பட்டு பதறிப்போனான். அமராவதி வீட்டையும் நிலத்தையும் விற்று ஊரை விட்டே போகப் போகிறாள் என்கிற செய்தி அமர்க்கலப்பட்டு போனது. திருச்சி டவுனுக்கு போய் ஒரு டிக்கெட் வாங்கி ரயிலில் புறப்படணும். திக்கு தெரியாத பட்டணத்தில் அவங்கள தேடி கண்டுபிடிச்சு போகணும்னு கவலையாக இருக்கு. அப்போ நீ பட்டணம் போகிறதுன்னு முடிவு செய்துட்டியா பொன்மணி? மிக கனிவுடன் கேட்டான். அவளது கண்களில் நீர் புரண்டது. பைத்தியக்காரி,
உனக்கு முன்ன பின்ன பட்டணம் பற்றி தெரியாது. ரயில் வண்டியை விட்டுட்டு இறங்கினதும் உன்னை போல இளம் பெண்கள் தனியாக வர்றவங்கள, ஊர் தெரியாதவங்கள கொத்திக்கிட்டு போக கழுகு போல ஒரு கும்பல் வட்டமிட்டு கொண்டிருப்பார்கள். ஒன்றுக்கு மட்டும் நீ கட்டாயம் ஒப்புக்கணும். என்னவாம்? நீ தனியாக பட்டணம் போக போவதில்லை. உன்னோட ரயிலில் நானும் பட்டணம் வரை வந்து நீ சேர வேண்டிய இடத்தில் பத்திரமா சேர்த்துட்டு திரும்ப போறேன். அதுக்கு நீ மறுப்பு சொல்லக்கூடாது. கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். உங்க இஷ்டம். இதனால உங்களுக்கு கஷ்டம் ஏதும் வரக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். ஒன்றும் வராது. நீ தனியாக புறப்பட்டால்தான் உனக்கு பல கஷ்டங்கள் வரும். மறுக்காதே. என்னைக்கு புறப்படணும்னு சொல்லு, நான் ஆவணம் செய்கிறேன். தலையை ஆட்டிவிட்டு நீர்க்குடத்துடன் அவள் வீடு திரும்பினாள். அமராவதி ஊராரை பற்றி கவலைப்படவில்லை. வீட்டை காலி செய்து தன் ஜாமான்களை வண்டியில் ஏற்றிக்கொண்டு தன் குழந்தைகளுடன் கிளம்பிவிட்டாள். நாட்டாண்மை அவர் முன் ஒப்புக்கொண்டது போல பொன்மணியின் பங்கு என்று 200 ரூபாய்களை அவளிடம் தந்துவிட்டு போய்விட்டார். வீட்டை வாங்கினவர் பாவ புண்ணியத்திற்கு அஞ்சி பொன்மணி பட்டணம் புறப்படும் வரை 2 நாள் அங்கே தங்கிக் கொள்ள அவகாசம் தந்தார். பொன்மணிக்கு அதற்கு பின் வேறு வழி இருக்கவில்லை. தன் ஜாமான்களை ஒரு தகர பெட்டியில் வாரி போட்டு துணிகளையும் சேர்த்து நிரப்பி பட்டணம் புறப்பட ஆயத்தமானாள். சமீபத்தில் அண்ணா ஊருக்கு வந்தபோது தமது புகைப்படம் ஒன்றை பெரிதாக்கி கண்ணாடி போட்டு வீட்டுக்கு எடுத்து வந்திருந்தார். ஜாமான் அறை சுவற்றிலே அதை தொங்க விட்டிருந்தார். இது ஒன்றுதான் பாக்கி என்று சின்னம்மா அமராவதி அவர் இறந்த மறுநாளே அதை கழற்றி ஒரு மூலையில் போட்டு விட்டிருந்தாள். அண்ணனது படத்தை தன்னுடன் வைத்துக்கொள்ள அவளுக்கு மிகவும் விருப்பமாக தான் இருந்தது. ஆனால் அதை அந்த பெட்டிக்குள் வைக்க முடியவில்லை. நான் படித்து முடித்து வேலை தேடிக்கொள்கிற வரை இந்த புகைப்படத்தை நீங்கள் பத்திரமா வச்சிருந்து எனக்கு திருப்பி தர முடியுமா? இந்த உதவியை நீங்கள் செய்தா பேச முடியாது தழுதழுத்தாள். அவளுக்கு உதவி செய்ய வந்திருந்த மோகன சுந்தரம் புன்னகையுடன் தன் கையில் வாங்கி கொண்டான். உங்க தாயார் ஏதாச்சும் மறுப்பு சொன்னா? கவலையுடன் கேட்டாள். பயப்படாதே, இதை முதலில் என் பீரோவில் வச்சு பூட்டிட்டு வரேன். பகல் சாப்பாட்டுக்கு உனக்கு ஒரு பொட்டலம் இட்லி வாங்கித்தரேன். அதை சாப்பிட்டதும் நாம் பஸ் பிடிச்சு திருச்சிக்கு போய் ஆகணும். ராத்திரி தான் பட்டணம் போகிற ரயில்னாலும் நாம் சீக்கிரம் போயிடுறது நல்லது என்றான். சேலத்திலிருந்து திருச்சி செல்லும் பஸ்களில் பகல் வேளையில் அத்தனை கூட்டம் இருக்காது. சுலபமாக உட்கார இடம் கிடைக்கும் என்பதனால் அவர்கள் புறப்பட்டார்கள். மாலை வேளை. பஸ் திருச்சி டவுனை அடைந்ததும் பஸ் நிலையத்தருகே இருந்த ஒரு ஓட்டலில் காஃபி டிஃபன் சாப்பிட்டனர். இரவு ரயிலில் பயணத்தின் போது அவளை ஜன்னல் ஓரமாக அமர்த்திவிட்டு பக்கத்திலே அவன் பாதுகாப்பாக உட்கார்ந்திருந்தான். வண்டியை விட்டு இறங்கிய போது அவளது பெட்டியை அவன் தூக்கி கொண்டான். என்னங்க, ராத்திரி பூராவும் தூங்கலையா? கண் சிவப்பா இருக்கே, அனுதாபத்துடன் கேட்டாள். எனக்கு தூக்கம் வரல. நமக்கு எதிர்த்தாப்புல உட்கார்ந்திருந்த ஒரு மீசக்காரன் உன்னையே முறைச்சிட்டு இருந்தான். நீ கழிவறை பக்கம் எழுந்து போனப்போ அவனும் கூடவே கிளம்பினான். எனக்கு தூக்கம் வருமா? கண்ணில் விளக்கெண்ணெய் போட்டுக்கிட்டு உன்னையே பத்திரமா பார்த்துக்கிட்டு வந்தேன். அவன் தன்னை பற்றி காட்டிய அக்கறையை உணர்ந்து உருகி போனாள் அவள். பேசாது திரும்ப ஊருக்கு போய்விட்டாள் என்று கூட ஒரு எண்ணம் தலை நீட்டியது. அருகில் இருந்த ஒரு ஹோட்டலில் இருவரும் வயிறார காலை காஃபி பலகாரத்தை முடித்து கொண்டனர். தன் மணிப்பர்சை துழாவி அவள் அந்த முகவரியை எடுத்தாள். 8வது எண், பாவாடாயான் தெரு, திருவல்லிக்கேணி என்ற முகவரியை படிக்க அதை மனதில் பலமுறை சொல்லிக்கொண்டு கையை நீட்டி ஒரு ஆட்டோவை கூப்பிட்டான் மோகனசுந்தரம். மிகவும் நெருக்கமான சந்திற்குள் புகுந்த அந்த ஆட்டோ 8ஆம் எண் வீட்டின் முன் நின்றது. பாவாடையான் தெருவில் நீங்க சொன்ன வீடு இதுதான் என்று கூறிவிட்டு மீட்டரை திரும்பி பார்த்தார் ஆட்டோக்காரர். இடுப்பில் முடிந்து கொண்டிருந்த பர்ஸை எடுத்து சில்லறையை எண்ணி மோகனசுந்தரம் கொடுத்துவிட்டு பெட்டியை தூக்கி கொண்டு இறங்கினான். வரிசையாக இருந்த ஓட்டுக்கூரை வீடுகளின் நடுவே சில மாடி கட்டடங்கள் தெரிந்தன. 8ஆம் எண் வீடும் அதில் ஒன்று. அழுத்தமான பச்சை சாயம் பூசிய கதவுக்கு மேல் தெரிந்த அழைப்பு மணியை மோகனசுந்தரம் அழுத்தினான். வருவோர் போவோர் கைப்பட்டு வாசல் முன்பக்கத்து சுவர் அழுக்காக காணப்பட்டது. அண்ணா சொன்ன அவரது சிநேகிதன் ராஜசேகரின் பெற்றோர்களை இன்னும் சில வினாடிகளில் சந்திக்கப் போகிறோம் என்கிற எதிர்பார்ப்பில் பொன்மணியின் நெஞ்சு படபடத்தது. கதவை திறந்த பெண்மணி வாயிற்படி முழுவதையும் அடைத்த பருமனில் நடுத்தர வயதை தாண்டிவிட்டவளாக பட்டையாக முன்னேற்றி கூந்தல் வெளுத்து காணப்பட்டன. அவளது கூரான மூக்கை பார்த்து கோபக்காரியோ என்று பயந்து போனாள் பொன்மணி. வீட்டு வேலை நடுவே வந்து கதவை திறந்தவள் ஈரமாகியிருந்த தன் கைகளை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டு சந்தேகம் ததும்பிய குரலில் கேட்டாள். நீங்க யார்? என்ன வேணும்?
மோகனசுந்தரம் முந்திக் கொண்டான். திருச்சி பக்கத்து கிராமத்திலிருந்து வரும். இது ராஜசேகரன் அவங்க வீடு தானே? முகம் சுருங்கி போனாள் அவள். ராஜசேகரன் இறந்து போய் 2 மாசம் ஆகுது. நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு சொன்னா? ராஜசேகரன் நண்பன் மாடசாமியின் தங்கச்சி இந்த பெண். பேர் பொன்மணி. நான் குடும்பத்து நண்பன். சில நாளைக்கு முன்னாடி மாடசாமி காய்ச்சலில் இறந்து போனார். அப்படியா? அதிர்ந்து போனாள் அந்த அம்மாள். ஏற்கனவே மாடசாமி இங்கே வந்தப்போ உங்ககிட்ட பேசி ஏற்பாடு செய்திருந்தாராம். தனக்கு ஏதாச்சும் நேர்ந்துட்டா உடனே பட்டணம் வந்து உங்க வீட்டில் தங்கிக்கணும். நீங்க இது படிக்க உதவி செய்வீங்கன்னு சொல்லியிருந்தார். அதனால அழைச்சிக்கிட்டு வந்தேன். வாங்க உள்ளே. அவர்கள் இருவரையும் அனுமதித்தாள் அவள். முன்னரை போல் இருந்த சிறு அறைக்குள் சில பிரம்பு நாற்காலிகளும் பிரம்பால் ஆனதொரு சிறு மேஜையும் இருந்தன. உட்புறச் சுவர்களுக்கு ஒரு பூச்சாவது சாயம் தேவைப்பட்டது என்பதை கண்களில் கணிப்பு செய்து கொண்டான் மோகனசுந்தரம். இந்தாங்க, இப்படி வாங்க என்று குரல் கொடுத்தாள் அவள். லுங்கி பனியனில் தெரிந்ததொரு பருமனான தலை நரைத்து போன மனிதன். 50 வயதை தாராளமாக தாண்டி விட்டிருந்தான். பின்பக்கத்திலே தாம் கவனித்து கொண்டிருந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு, ஆனால் கையில் பெரியதொரு ஸ்பேனரை பிடித்து கொண்டு வந்தார். அவர் முகத்தில் வழிந்த கடுமையைக் கண்டு பொன்மணி ஒரு கணம் அரன்று போனாள். மாடசாமி செத்து விட்டாராம். அவர் தங்கச்சி நம்ம கிட்ட தங்கியிருக்கும்படி சொல்லியிருந்தாராம். அதனால இவர் அழைச்சிட்டு வந்திருக்கார். சுருக்கமாக அறிமுகப்படுத்தினாள். பற்கள் தெரிய பெரிதொரு புன்னகையை முகத்தில் படர விட்டார் அவர். அப்போ நான் வரேன். இனி பொன்மணியை கவனித்து நர்ஸ் படிப்பில் சேர்த்து விடுறது உங்கள் பொறுப்பு. வரட்டுமா பொன்மணி என்று விடைபெற்று கொண்டு எழுந்தான் மோகனசுந்தரம். பள்ளிக்கூடத்திலே முதல் நாள் விடப்பட்டதும் பிடிக்காது உடனே தாயாருடன் வெளியேற விட விரும்பும் குழந்தையைப் போல பொன்மணியின் மனம் பிடிவாதம் பிடித்தது. செங்கமலம், முதல்ல குளியல் அறையை காட்டு. வெண்ணி தண்ணி வேண்டுமானால் சுட வச்சு கொடு. பிறகு சூடாக தோசை காப்பி கொடு. ஏன், வந்திருக்கிற இவரும் இருந்து சாப்பிட்டுட்டு போகலாமே. மிகவும் உற்சாகமாக உபசரித்தார். இல்லை, கிராமத்துக்கு உடனே நான் பஸ் பிடிச்சு போயாகணும். நிரம்ப வேலை இருக்கு. கை கூப்பி விட்டு பொன்மணியை கனிவோடு பார்த்தபடி நான் வரட்டுமா என்று மீண்டும் கேட்டான் மோகனசுந்தரம். உடனடியா அடிக்கடி கடிதாசி போட்டுக்கிட்டு நானும் எழுதுறேன். பணம் தேவைப்பட்டா கடிதாசியில் தெரிவி, நான் அனுப்பி வைக்கிறேன் என்று பிரியா விடைபெற்று கொண்டு கிளம்பினான். பெட்டியை திறந்து மாற்றுடை சோப்பு துவாலையுடன் குளியல் அறைக்குள் புகுந்தாள் பொன்மணி. ஏம்மா பொன்மணி, உனக்கு காப்பி பிடிக்குமா? பிடிக்காட்டி வெளிப்படையாக சொல். கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஆளான பொண்ணு. வீட்டோட மாடு வச்சுக்கிட்டு இருப்பீங்க. பால் சாப்பிட்றியா இல்லாட்டி ஹார்லிக்ஸ் கலக்கி தரவா? உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. வீட்டில் இல்லாட்டி கூட கடையிலிருந்து வாங்கிட்டு வர. காஃபி சாப்பிட்ற பழக்கம்தான். எனக்காக நீங்கள் சிரமப்பட வேண்டாமம்மா. அம்மான்னு நீ கூப்பிடுறச்ச என் உடம்பே சிலிர்த்து போகிறது. அந்த வார்த்தையை கேட்டு எத்தனை வருஷமாச்சு. ராஜசேகரன் நல்ல பிள்ளை. 10 கிளாஸ் படித்தான். அப்பாவோட கூட கடையை கவனிக்கணும்னு மேலே படிக்காமல் நின்றுட்டான். அப்படிங்களா? சூதுவாது தெரியாத வெள்ளை மனசு. பிள்ளை கேட்பார் பேச்சை கேட்டுக்கிட்டு ஏதோ செய்ய போக அது பெரும் குத்தமாகி இவன் தலையில் விடிஞ்சது. தப்பு செஞ்சவனுங்க தப்பிச்சிட்டான்கள். என் பிள்ளை ஒரு பாவமும் அறியாதவன். அந்த கூட்டத்தோடு இருந்ததால் தண்டனை அனுபவிக்க நேர்ந்துடுச்சு. அதே பெரிய கொடுமை. அதற்கு மேலே பெரிய கொடுமை, சிறையிலேயே உடம்புக்கு முடியாமல் செத்து போய் எங்கள் 2 பேரையும் தவிக்க விட்டுட்டு. தழுதழுத்த செங்கமலம் கன்னத்தில் வழிந்த கண்ணீரை புடவை தலைப்பால் துடைத்து கொண்டாள். வருத்தப்படாதீங்கம்மா, என்னை பாருங்க. எனக்கு இருந்த ஒரே அண்ணனை இழந்துட்டு பெத்தவங்க இல்லாமல் நானும் அனாதையாகி விட்டுருக்கேன். பொன்மணி, இனிமேல் அந்த வார்த்தையை சொல்லாதேம்மா. நீ அனாதை இல்லை, நாங்கள் பெற்றெடுக்காத எங்கள் மக. ஆமாம், உனக்கு பகல் சாப்பாட்டுக்கு என்ன சமைக்கணும்னு சொல்லு. நீங்கள் சாப்பிட்றது எதுவோ அதுவே எனக்கும் போதுமா? அப்படி சொல்லாதே. எங்கள் மனசில் தெம்பு கொடுக்க எங்கள் மகளாட்டமாக வீட்டுக்கு வந்திருக்க. ஒரு கூட்டு பொரியல் செய்து அப்பளம் பொரித்து ஒரு துளி பாயாசம் வச்சிடுறேன். உங்களுக்கு சமையலில் நான் கூட உதவட்டுமாம்மா? வேண்டாம் பொன்மணி, ரயில் பயணத்தில் களைச்சி வந்திருப்ப. கையை கழுவிக்கிட்டே காஃபியை சாப்பிடு. எங்கள் படுக்கை அறைக்கு அடுத்தபடியாக இருக்கிற அறையை சுத்தம் பண்ணி வச்சிருக்க. ராஜசேகரனோட நண்பர்கள் வந்தால் அந்த அறையில் தான் படுக்கிற வழக்கம். கட்டில் இருக்கு. அறையை கூட்டி சுத்தம் பண்ணி மெத்தையை உதறி புது விரிப்பு போட்டு தரேன். உன் ஜாமான்களை பெட்டியிலிருந்து எடுத்து அறை அலமாரியில் அடுக்கி வச்சுக்கோ. முதல்ல இன்னைக்கு நீ நல்லா கொஞ்ச நேரம் தூங்கு என்றாள் அன்புடன். வெள்ளை விரிப்பு போட்ட மெத்தை மீது சரிந்து கொண்ட பொன்மணிக்கு தூக்கம் கண்களை அழுத்தியது. அண்ணனது நண்பனின் பெற்றோர்கள் எத்தனை நல்லவர்கள் எண்ணியபடி உறங்கி போனாள்.
அதற்கு பின் நாட்கள் துரிதமாக கடந்தன. இதை சாப்பிடு அம்மா, இதை குடி என்று செங்கமலம் செய்த உபச்சாரம் கொஞ்சம் நஞ்சமல்ல. சின்ன பொண்ணு ஆசைப்படும்னு வாங்கிக்கிட்டு வந்தேன், நீ கொடு என்று தினமும் ஒரு இலை சுருளில் கதம்பம் வாங்கி கொண்டு வந்து மேஜை மீது வைத்தார் குமரேசன். நான் தலைவாரி பின்னி விடுறேன், வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது எண்ணெய் தேய்ச்சிக்கோ, இல்லாட்டி மயில் தொகை போல இருக்கிற இந்த கூந்தல் கொட்டிவிடும். ஊர் விட்டு ஊர் வந்ததாலே தண்ணி வித்தியாசப்படும் இல்லையா? அட, நீ ஏன் பாத்திரங்களை கழுவுற? அந்த வேலை என்னுடையது. இந்தா, இந்த புஸ்தகங்களை படிச்சுக்கிட்டு ஓய்வா உன் அறையில இருமா உபசரித்தாள் செங்கமலம். ராத்திரி வேலையில படுக்க போறதுக்கு முந்தி ஹார்லிக்ஸ் கலக்கி கொடு. நேத்து என்னவோ இருமுறை சத்தம் கேட்டது. பச்சை தண்ணி குடிச்சு தொண்டை கட்டிட்டது போல இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா கவனி செங்கமலம். ஒரு 2 வாரம் நல்லா ஓய்வா இருந்து சாப்பிட்டுட்டு உடம்ப தேத்திக்கட்டும். பிறகு நீ சாயங்கால வேலையில பீச்சுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வா. கடைத்தெரு கண்காட்சி இதுகளையெல்லாம் பார்க்கட்டும். அது மனசும் ரொம்ப ஒடிஞ்சு போயிருக்கே. மாடசாமி இப்பேற்பட்ட நல்ல பிள்ளை. போராத காலம் அவனும் நம்ம மகன் போல செய்யாத குற்றத்துக்கு சிறை போக நேர்ந்ததாம். கேட்டு ரொம்ப துயரப்பட்டேன். கணவனும் மனைவியும் மாறி மாறி செய்த உபச்சாரத்தில் காட்டிய அன்பில் திணறி போனாள் பொன்மணி. பொன்மணி, இப்படி வந்து உட்கார். உனக்காக நான் ரொம்ப பாடுபடுறேன். 1 வாரமா நாயா அலையிறேன். பலன் இல்லாமல் போயிடுச்சு. நீ இன்னமும் 4 நாள் முந்தி வந்திருந்தா வெயிட்டிங் லிஸ்டில் வந்திருந்த இடத்தில் உனக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்களாம். அரசு ஆஸ்பத்திரியெல்லாம் நர்ஸ் தேர்வு முடிஞ்சு 3 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சாம். படபடவென்று கூறிவிட்டு காப்பியை விழுங்கினார். திக்கென்ற உணர்வில் அரண்டு போனாள் பொன்மணி. இதற்கு ஏன் கவலைப்படுற? தனியார் மருத்துவமனையில் நர்ஸ் பரீட்சைக்கு படிக்க நர்ஸுகளை அமர்த்தி பயிற்சி கொடுக்க அரசு உரிமை கொடுத்துருக்கு. அது மாதிரியான மருத்துவமனைகள் எதுன்னு விசாரிச்சுட்டு போய் கேட்டு பார்க்குறேன். நானும் கூட வரட்டுமா ஐயா? பொன்மணி மிகவும் கனிவுடன் கேட்டாள். நீ என்னத்துக்கம்மா இந்த வேகாத வெயிலில் அலையணும்? ஒரு சமயம் அதுகளிலும் கிடைக்காட்டா அடுத்த வருஷம் முயல வேண்டும். அதுவரை நீ அருகில் இருக்கிற டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து தட்டெழுத்து கற்றுக்கோ. உங்களுக்கு பாரமாக இருக்கிறோமோன்னு கவலையாக இருக்கு ஐயா. நீ வந்ததெல்லாம் எங்கள் பாரம் குறைஞ்சதுன்னு நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். கவலைப்படாதே, ஏதாவது வழி பிறக்கும் என்று அன்புடன் செங்கமலம் அவளது கூந்தலை கோதினாள். அன்று இரவு சட்டென்று பொன்மணிக்கு உறக்கம் வரவில்லை. தனியார் மருத்துவமனையிலும் நர்ஸ் பயிற்சிக்கு இடம் கிடைக்காது போனால், தட்டெழுத்து நிறுவனத்திலும் சேர முடியாத சிக்கல் ஏற்பட்டால், எத்தனை காலம் அவள் அவர்களது வீட்டில் வெட்டிச்சோறு தின்று கொண்டிருப்பது? மறுநாள் எழுந்ததும் கிராமத்திலிருந்து புறப்படும் முன் மோகனசுந்தரம் அவளுக்கு வாங்கி தந்திருந்த கார்டுகளுக்குள் ஒன்றை எடுத்து எழுதினாள். அண்ணனது நண்பரின் பெற்றோர்கள் என்னை மிகவும் அன்பாகத்தான் கவனித்துக் கொள்கிறார்கள். ஆனால் நான் நினைத்து வந்த காரியம் சுலபமாக நடக்கும் என்று தோன்றவில்லை. நர்ஸ் பயிற்சிக்கு தேர்வுகள் முடிந்து போய்விட்டதாம். டைப்பிங் கற்றுக்கொள்ள உதவுவதாக சொல்கிறார்கள். அதிலும் இடம் கிடைக்காது போனால் சீக்கிரம் ஊருக்கு திரும்ப வேண்டியதுதான். இனமாக சாப்பிட்டு கொண்டு எத்தனை காலம் இங்கே தூங்க முடியும்? தயவுசெய்து ஆலோசனை சொல்லுங்கள். இங்கனம் பொன்மணி. கடிதத்தை எழுதி முடித்து அலமாரி தட்டில் வைத்து விட்டிருந்தாள். குளியல் காப்பி பலகாரம் எல்லாம் முடிந்ததும் வெளியில் கிளம்ப ஆயத்தமான குமரேசனிடம் கொண்டு வந்து கொடுத்தாள். தயவுசெய்து இதை தபாலில் சேர்த்து விடுங்க ஐயா, பணிவாக கேட்டுக்கொண்டாள். ஆமாம், நான் கேட்குறேன், வித்தியாசமாக நினச்சிக்காதே. அந்த பிள்ளையாண்டா உனக்கு என்ன உறவு? சிரித்தபடி கேட்டார் குமரேசன். உறவு இல்லை, எங்கள் ஊரைச் சேர்ந்தவர். முகம் சிவந்து போனாள் அவள். அன்று மாலை திரும்பி வந்த குமரேசன் களைப்புடன் பேசினார். தனியார் மருத்துவமனையிலும் இடமில்லையாம். தட்டெழுத்து நிறுவனத்தில் இந்த சமயம் புது நபர் யாரையும் எடுக்க முடியாதாம். 3 மாதம் கழித்து பரீட்சை முடிந்ததும் சில மாணவர்கள் போயிடுவாங்களாம். அப்போ நான் பொன்மணியை கூட்டிக் கொண்டு வந்து சேர்க்கலாம்னு அதன் தலைவர் சொன்னார். பொன்மணி கவலையில் மூழ்கி போனாள். இன்னும் 3 மாதம் அங்கே அவள் வெட்டியாக உட்கார்ந்திருக்க வேண்டுமே. தொழிற்கல்வியில் சேர்வது என்பது அத்தனை சுலபமான சங்கதி இல்லை போலும். அந்த கவலையில் அவளுக்கு அன்று சாப்பிடக்கூட மனம் இருக்கவில்லை, உறக்கம் வரவில்லை. ஆனால் இதைவிட பெரிய கவலை இருக்கிறது என்று அவளுக்கு மட்டும் முன்னதாக தெரிந்திருந்தால் 2 நாட்களுக்கு பின் செங்கமலம் காப்பியை கலக்கி கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு மிகவும் சோகமாக சுவற்றில் சாய்ந்து கொண்டாள். என்னம்மா எப்படியோ இருக்கீங்களே? பதற்றமாக கேட்டாள் பொன்மணி. கொஞ்சம் மனம் சங்கடப்படுகிறது. ஆனாலும் பெண் போல பாவிக்கிற உன்கிட்ட கேட்டா என்னன்னு யோசிச்சுட்டு நிற்கிறேன்.
என்ன சங்கடம்னு என்கிட்ட சொல்லுங்க அம்மா. 2 மாசமா அவர் கடைய சரியா கவனிக்காததால பணம் தட்டுப்படுறது. தலையை சொரிந்தாள். அப்படியா? செலவுக்கு ஏதாச்சும் வேண்டுமா? செங்கமலம் முகம் பிரகாசமாக்கியது. ரொம்ப தேவையில்லை. ஒரு 100, 200 கடனா கொடுத்தா மாச கடைசியில திருப்பி தந்துடுவேன். பொன்மணி வெகுளித்தனமாக சொன்னாள். என்கிட்ட 200 ரூபாய்கள் தான் இருக்கு என்று கூறிவிட்டு பரபரப்புடன் தன் பெட்டியை திறந்து ஒரு வெள்ளை காகித உறைக்குள் பத்திரமாக வைத்திருந்த 200 ரூபாய் தாள்களை எடுத்து வந்து அவளிடம் நீட்டினாள். மறுபடியும் சில நாட்கள் செங்கமலத்தின் உபசரிப்பிலும் பரிவிலும் அவள் திகைத்து போய்விட்டிருந்தாள். அதற்கு பின்னர் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் செங்கமலம் முகத்தில் சோகத்தை கப்பிக்கொண்டு அவளுக்கு சோறு பரிமாறி கொண்டிருந்தாள். என்னம்மா, என்ன சங்கதி? பரிதாபப்பட்டு விசாரித்தாள் பொன்மணி. சொல்றதுக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. ஆனாலும் உன்னை பத்தின சங்கதி, அதனால சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்கம்மா, என்கிட்ட கூச்சம் எதுக்கு? நர்ஸ் வேலை பயிற்சியில் சேர்க்க ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு இடம் காலியாக இருக்கிறதாம். ரொம்ப சந்தோஷம். அதில் உன்னை சேர்க்கறதுக்கு ஆசைப்பட்டு என் வீட்டுக்காரர் போய் கேட்டால் கொஞ்சம் பணம் செலவாகும்னு புரிஞ்சதாம். அப்படியா? மருத்துவமனையில் பயிற்சி கொடுத்து கொஞ்சம் சம்பளம் தருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேனே. சேர்ந்த பிறகு அதெல்லாம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி உன் விண்ணப்பத்தை தலைவர்கிட்ட சேர்த்து சிபாரிசு செய்ய போகிற ஆளுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் கொடுத்தால் தானே கிடைக்கும். பொன்மணியின் நெஞ்சு படபடுத்தது. எச்சிலை விழுங்கி கொண்டாள். அவளிடம் இனி கையில் பணம் ஏதும் இல்லையே. ஒரு 1000 ரூபாய் இருந்தால் சுலபமாக காரியத்தை முடிச்சிடலாம். 1000 ரூபாயா? என்கிட்ட இனி காசு ஏதும் இல்லையம்மா. நகை நட்டு ஏதாச்சும் இருந்தால் அடமானம் வச்சு பணத்தை புரட்டிக்கலாம். நான் போட்டிருக்கிற நகை அத்தனையும் கவரிங் கோல்டு நகைகள் அம்மா. செங்கமலம் முகம் சுருங்கி போனாள். அன்று இரவு சாப்பிட உட்கார்ந்த பொன்மணியிடம் திடீரென்று வித்தியாசமாக நடந்து கொண்டாள். கணவனுக்கு தாராளமாக மோரும் பரிமாறிவிட்டு பொன்மணிக்கு ஒரே கரண்டி மோரை மட்டும் ஊற்றிவிட்டு போய்விட்டாள். இன்னும் கொஞ்சம் மோர் வேணும், கொஞ்சம் உப்பு போடுங்க என்று கேட்க பொன்மணிக்கு அச்சமாக இருந்தது. சாப்பிட்ட பின்னர் எழுந்து கையை கழுவி கொண்டு திரும்புவதற்குள் பொன்மணியை அவள் கூப்பிட்டாள். இன்னைக்கு எனக்கு உடம்பு என்னவோ செய்து, சமையல் அறையை கொஞ்சம் சுத்தம் செய்துடு உத்தரவிட்டு விட்டு படுக்க போய்விட்டாள். மறுநாள் காலை வழக்கமாக பொன்மணிக்கு டம்ளர் நிறைய நுரை பொங்க தரும் காப்பியை நிறுத்திவிட்டாள் செங்கமலம். இனிமேல் வேலைக்கு போற என் கணவருக்கு மட்டும்தான் காப்பி, நமக்கெல்லாம் கொஞ்சம் மோர் சாப்பிட்டாத்தான் கட்டுப்படியாகும் என்று எரிச்சலுடன் சொன்னாள். பொன்மணிக்கு என்று அவள் ஒதுக்கி ஒருபுறம் டம்ளரில் எடுத்து வைத்த மோர் ஒரே புளிப்பாக இருந்தது. தொடர்ந்து இவர்களுக்கு இங்கே பாரமாக இருக்கக்கூடாது. ஒரு கடிதம் எழுதி நிலைமையை விளக்கி மோகன சுந்தரத்தின் ஆலோசனையை கேட்டால், ஒரு மூட்டை துணிகளை துவைத்து காய வைத்துவிட்டு வீட்டை பெருக்கி துடைத்து பாத்திரங்களை விலக்கி சமைத்து பரிமாறிவிட்டு மீதமான கொஞ்ச சோற்றையும் குழம்பையும் கலந்து ஒரு அலுமினிய தட்டில் வைத்துக்கொண்டு அள்ளி போட்டு கொண்டபோது பொன்மணிக்கு அழுகை வந்தது. என் வீட்டில் வந்து உட்கார்ந்து கொண்டு என்னத்துக்கு அழுது தொலைக்கிற? பசிக்கு ஏதாச்சும் கிடைக்கிறதேன்னு நினைச்சு பார்க்க மாட்டேங்கிற? செங்கமலம் அதட்டினாள். அன்று காலை அவள் விபரமாக ஒரு கடிதத்தை மோகன சுந்தரத்திற்கு எழுதி ஒரு உரையில் போட்டு ஒட்டி முகவரி எழுதி முடித்தாள். அம்மா, இதை தபாலில் சேர்த்துட்டு வரேன் என்று உத்தரவு கேட்டபோது சீறி விழுந்தாள் செங்கமலம். தபாலில் போடுறேன்னு நீ பாட்டா தெரு தெருவா சுற்றி வழி தெரியாம எங்கேயாச்சும் தொலைஞ்சு போயிட்டா உன்னை தேடிக்கிட்டே இந்த வெயில என் புருஷன் அலையணுமா? சிவப்பு சேலை கட்டியிருப்பா, 20 வயசு இளம்பெண் காணாமல் போய்விட்டாள் என்று தொலைக்காட்சிக்கு செய்தி தரணுமா? போலீஸில் புகார் செய்யணுமா? எங்களுக்கு ஒரு வேலை கிடையாதா? நீ இந்த வீட்டை விட்டு தனியாக எங்கேயும் வெளியே போகக்கூடாது. அந்த கடுதாசியை என்கிட்ட கொடு. பகல் பொழுது சாப்பாட்டுக்கு என் கணவர் வருவார், அவர்கிட்ட தந்து தபாலில் சேர்க்க சொல்றேன். கோபாவேசமாக அதட்டினாள். செங்கமலத்தின் கடுமை வழிந்த முகத்தைக் கண்டு வெளவெளத்து போனாள் பொன்மணி. 3 கடிதங்களுக்கு மேல் அவள் எழுதிவிட்டாள். ஏன் அவரிடமிருந்து பதிலை காணும்? பற்பல யோசித்தபடி நின்றவள் காதுகளில் துல்லியமாக அடுத்த அறையில் அவர்கள் பேசுவது கேட்டது. நீ இன்னும் அவளை கேட்கலையா? நீங்க வீட்டில் இருக்கும்போது கேட்டா அவ பயந்துட்டு உண்மையை சொல்வா. பார்க்க பசு போல இருக்கிறாளே ஒழிய ஆள் ரொம்ப அழுத்தம். திகைப்புடன் ஜன்னல் கம்பிகள் மீது முகத்தை பதித்து கொண்டு காதுகளை கூர்மையாக்கி கொண்டாள். இனி தட்டி கழிப்பதில் லாபமில்லை, நாளைக்கே கேட்டுடலாம். படீரென்று ஜன்னல் கதவு சாத்தப்படும் சப்தம் கேட்டு நடுங்கி போய் தரையில் விரித்து போட்டிருந்த பாய் மேல் உட்கார்ந்தாள்.
என்ன கேட்கப் போகிறார்கள்? ஒரே குழப்பமாக இருக்கிறதே. பயத்திலும் குழப்பத்திலும் அவளுக்கு சரியான தூக்கமே இருக்கவில்லை. மறுநாள் காலை அவள் விடியும் முன்பே எழுந்து புழக்கடை கிணற்றில் நீர் இறைத்து குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டு காப்பி பலகாரம் தயாரிக்க உள்ளே வந்தாள். பல் துலக்கி கொண்டு நின்ற குமரேசன் அவளை மிகவும் கடுமையாக முறைத்தார். காப்பி பலகாரம் சாப்பிட்டதும் அந்த புளித்த மோரை எடுத்து அவள் குடிக்கும் முன்னறைக்கு வரும்படி அழைத்தார் குமரேசன். பிரம்பு நாற்காலிக்குள் தன்னை புதைத்து கொண்டிருந்த செங்கமலம், இப்படி வந்து நில்லு, ஐயா உன்னிடம் பேசணுமாம் அதட்டினாள். உன் அண்ணன் ஊருக்கு வந்தபோது எத்தனை நாள் கழிச்சு உடம்புக்கு வந்து படுத்துக்கிட்டார்? 10 நாள் கழிச்சு என்ற நினைவு. தான் சாக போறோம்னு தெரிஞ்சபோது அவர் உன்கிட்ட என்ன சொன்னார்? உங்க முகவரியை கொடுத்து பட்டணம் போ, என் நண்பன் பெற்றோர்கள் உனக்கு உதவுவாங்கன்னு சொன்னார். அவ்வளவுதானா? வேற எதுவும் சொல்லலையா? இல்லை, எதுவும் சொல்லலை. உண்மையை சொல்லு, இல்லாட்டா அடிபட்டு செத்து போவ. உன்கிட்ட ஏதாவது கடுதாசி கொடுத்தாரா? சத்தியமா சொல்றேன், முகவரி எழுதக்கூட அவருக்கு அப்போ சக்தி இருக்குல்ல. அவர் சொல்ல நான் எழுதிக்கிட்டேன். நான் நம்ப மாட்டேன். உன்கிட்ட ஒரு கடுதாசியை கொடுத்திருப்பார். அதை பற்றி விவரம் ஏதாவது சொல்லி இருப்பார். பெட்டியை எடுத்துட்டு வா. குமரேசன் சீற்றத்துடன் இறைந்து கத்தினதும் பயத்தில் நடுங்கி போனாள் பொன்மணி. ஐயா, இதோ பாருங்க என் பெட்டியை. இதுக்கு மேலே ஏதாச்சும் என்கிட்ட கடிதம் இருக்கான்னு நீங்களே சோதனை பட்டு பார்த்துக்கோங்க. விசும்பி அழுதாள். கோபத்துடன் பெட்டியில் இருந்ததை தரை மீது கவிழ்த்தார் குமரேசன். அவளது புடவைகள், உள்ளாடைகள், சோப்பு, சீப்பு, பவுடர் டின் இத்தியாதிகளுடன் அடிக்கடி கடிதம் போட மோகனசுந்தரம் வாங்கி தந்த கார்டு கவர்கள் தான் இருந்தன. கோபத்துடன் குமரேசன் அவைகளை எட்டி உதைத்தார். நான் நம்ப மாட்டேன். என் மகன் கொடுத்த ஒரு கடுதாசியை உன் அண்ணன் தன்னிடம் இருக்கு, தங்கச்சியை கூட்டி வரும்போது எடுத்து வரேன்னு சொன்னானே, அதை பற்றி என்கிட்ட எதுவுமே அண்ணன் சொல்லலையே. பொய் சொல்லாதே, வாய் மேல் அடிப்பேன். கத்தி கொண்டு குமரேசன் ஓங்கி அவள் கன்னத்தில் அடிக்க, ஐயோ அம்மா என்று வலி தாளாது அவள் சுருண்டு கொண்டு ஒரு மூலையில் விழுந்தாள். கூந்தலை பற்றி அவளை குலுக்கி நிமிர்த்தி எழுந்து நிற்க வைத்தார். அடிபட்டு சாகாதேன்னு மறுபடி சொல்கிறேன், உண்மையை சொல்லிடு. அந்த கடுதாசி எங்கே? ஐயோ, எனக்கு தெரியாதே, அலறினாள் பொன்மணி. இப்படி கேட்டு பயனில்லை. சோறு தண்ணி இல்லாமல் இவளை பின்னறையில் பூட்டி வை, தானே வழிக்கு வருவாள், கர்ஜித்தார் குமரேசன். வீட்டின் வேண்டாத ஜாமான்கள் போடப்பட்டிருந்த அந்த சிறு அறைக்குள் அவளை தள்ளி செங்கமலம் பூட்டிவிட்டாள். மறுநாள் காலை கதவு திறக்கப்பட்டது. அவளை பிடித்து இழுத்து வெளியே கொண்டு வந்து நிறுத்தினாள் செங்கமலம். தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி என்று குழறினாள் பொன்மணி. தண்ணி என்ன, சூடா காப்பி, திங்க தோசை எல்லாம் தரேன். அந்த கடிதத்தை எங்கே வச்சிருக்கேன்னு மட்டும் சொல்லிடு. ஐயோ, எனக்கு கடிதம் பற்றி எதுவும் தெரியாதே, விம்மினாள் பொன்மணி. தலையை சுற்றி கொண்டு வரவே அருகில் இருந்த சுவற்றை பிடித்து கொண்டு தரையில் சரிந்து விட்டாள். விழித்து கொண்டபோது செங்கமலம் ஒரு செம்பு தண்ணீருடன் அருகில் உட்கார்ந்திருப்பதை கண்டாள். கையில் தண்ணீரை ஊற்றி அவளது முகத்திலே செங்கமலம் தாராளமாக தெளித்து விட்டிருக்கிறாள். புடவையும் ரவிக்கையும் ஈரமாகி விட்டிருந்தன. அந்த சனியனுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு, ஒரு வாய் காப்பியை குடிச்சிட்டு ஒரு தோசை திங்கட்டும், பிறகு நாம் சொல்படி நடக்கட்டும், உத்தரவிட்டார் குமரேசன். முகத்தை கழுவி கொண்டு தூசி படிந்த ஆடையை தட்டி ஓரளவு தன்னை சீராக்கி கொண்டு செங்கமலம் தந்த காப்பியை வேகமாக பருகினாள். தோசையை பிட்டு பிட்டு வாயில் அடைத்து கொண்டாள். அத்தனை பசி. கையை கழுவிக்கிட்டே இப்படி உட்கார்ந்து நான் சொல்கிறபடி ஒரு கடுதாசி எழுது, உத்தரவிட்டார். அன்புள்ள மோகனசுந்தரத்துக்கு, இந்த கடிதம் கண்டதும் அவசரமாக நீங்கள் என் பெயருக்கு 200 ரூபாய் டிராஃப்ட் எடுத்து அனுப்பி வைக்க வேண்டுகிறேன். நர்ஸ் படிப்புக்கு சேர ஒருவர் உதவி தேவையாக இருக்கிறது. பணம் செலவழிக்காது பட்டணத்தில் எந்த காரியமும் நடக்காது. மேலும் நான் இங்கே தங்கியிருப்பதற்கு சாப்பாட்டு செலவிற்கு ஏதாவது தராவிடில் அழகாக இருக்காது. குமரேசன் சொல்ல அவள் மடமடவென்று எழுதினாள். கையெழுத்து போட்டு முகவரியையும் கவரில் எழுதி அவரிடம் கொடுத்தாள். தண்டச்சோறு தின்னதுக்கு உன் காதலன் முதலில் இந்த காசு அனுப்பட்டும், பிறகு உரிமை விட்டு வெளியே சென்று விட்டார். குளித்து முடித்து மாற்றுடை அணிந்து கொண்டு வீட்டு வேலைகளை செய்து முடித்ததும் பகல் வேலைக்கு பழஞ்சோறும் மோரும் கொடுத்துவிட்டு மீண்டும் அந்த அறைக்குள் தள்ளினாள். யாராவது வரமாட்டார்களா என்று அவள் ஏக்கத்துடன் அந்த வீட்டின் பின்புறத்தையே பார்த்து கொண்டிருந்த பொழுது தாழ்வாரத்தில் காலடி ஓசையும் பலத்த பேச்சு குரலும் கேட்டது.
கலவரத்துடன் பட்டென்று தாவி கீழே இறங்கி சுவர் ஓரமாக ஒண்டிக் கொண்டாள். சனியனே, உன்னைத்தான், வெளியே வா. செங்கமலம் வாயிற்படி அருகே நின்றபடி குரல் கொடுத்தார். போய் முதல்ல முகத்தை கழுவி தலையை சீவி போட்டுட்டு கொண்டு வேற நல்ல ஒரு புடவையா கட்டிக்கிட்டு வா, உத்தரவிட்டாள். வீட்டிற்கு போகலாம் என்று உத்தரவிடத்தான் இந்த ஏற்பாடோ? கலவரம் கலந்த மகிழ்ச்சியுடன் அவள் விரைவாக குளியல் அறைக்குள் புகுந்து வெளிப்பட்டாள். ஐயா கூப்பிடுறார், முன்னறைக்கு வா என்று அடுத்தபடியாக உத்தரவிட்டுவிட்டு செங்கமலம் முன்னால் நடக்க தயங்கியபடி பொன்மணி பின்னால் வந்தாள். 10 வகுப்பு படித்த பெண், நல்லா பார்த்துக்கோங்க என்று குமரேசன் கூறியதும் திக்கென்ற உணர்வில் அரண்டு போய் நிமிர்ந்தாள் அவள். எதிரே நாற்காலியில் நடுத்தர வயதை தாண்டிய வாட்டசாட்டமானதொரு கண்ணாடிக்காரன் தொலதொல ஜிப்பா வேட்டி அலங்காரத்திலே உட்கார்ந்திருந்தான். மூக்கு கண்ணாடி வழியே தெரிந்த அவனது கண்கள் அவளது உடலை ஊடுருவி துளைப்பது போல மேலும் கீழும் தாவின. உதட்டில் லேசாக புன்னகை தெரிந்தது. ஓகே என்றான் அவன். 1 வாரம் அவகாசம் தேவை. அடுத்த புதன்கிழமை தயாராக இருப்போம், கவலை வேண்டாம் என்றாள் செங்கமலம். கொஞ்சம் ஊட்டமா சாப்பாடு கொடுத்து நல்லா கவனிச்சுக்கோங்க. பொண்ணு சோர்வா தெரியுது. எதுக்கும் புதன்கிழமை காலையில கடையில வந்து உங்களை கண்டுக்கிறேன் சொல்லிவிட்டு மீண்டும் அவளை விஷமமாக பார்த்துவிட்டு கிளம்பினான் அவன். அம்மா, இவர் யார்? இவருக்கு முன்னாடி ஏன் என்னை கொண்டு வந்து நிறுத்துனீங்க? உன்னை பெண் பார்க்க வந்திருக்கான்னு வச்சுக்கோ, இகலனமாக சிரித்தாள் செங்கமலம். இவன் உன்னை பம்பாய்க்கு கூட்டிக்கிட்டு போய் தொழிலில் அமர்த்திடுவான். நர்ஸ் தொழிலுக்கு பதில் வேற தொழில் செய்ய போற, கழுக்கென்று சிரித்தாள். மோகன சுந்தரத்திற்கு ஒரே கவலை. பொன்மணியை பட்டணத்தில் விட்டுவிட்டு வந்து 1 மாத காலம் சென்று விட்டது. இத்துடன் அவன் 6 கடிதங்கள் அவளுக்கு எழுதிவிட்டிருந்தான். அவளும் தானாக ஒரு கார்டு கூட போடவில்லை. போட்ட கடிதத்திற்கு பதிலேதும் இல்லையே. காய்கறி குடைகளை தோட்டத்திலிருந்து சுமந்து வந்து வாயில் தென்னை மீது வைத்தான். தபால்கார தங்கசாமி அந்த வேளையில் சைக்கிளில் அவன் வீட்டை நோக்கி வருவதைக் கண்டு அதிர்ந்து போனான். தந்தி வந்திருக்கு என்று கூறி அதை கொடுத்து கையெழுத்து வாங்கி கொண்டு தயக்கத்துடன் நின்றார் தங்கசாமி. தந்தி என்றால் கிராமத்து மக்கள் பலருக்கு யாரோ மண்டையை போட்டு விட்டார்கள் என்றுதான் பொருள். பரபரப்புடன் பிரித்தான். நான் கொடுத்த கடிதத்துடன் 500 ரூபாயுடன் உடனே புறப்பட்டு வரவும். பொன்மணி. ஒரே குழப்பம். சைக்கிளில் சாய்ந்தபடி எதிரே நின்றிருந்த தங்கசாமியை பார்த்து முறுவலித்தான். ஒண்ணுமில்ல, என் சிநேகிதனுக்கு கல்யாணம் நிச்சயமாகியிருக்காம், கட்டாயம் வரணும்னு தந்தி அடிச்சிருக்கான். தோட்டத்து கொய்யா சாப்பிட்டு பாரு என்று கூடையிலிருந்து கொய்யாக்காய் ஒன்றை எடுத்து அவனிடம் நீட்டினான். தங்கசாமி சைக்கிளில் பறந்த பின் மறுபடி தந்தியை பிரித்து படித்தான். ஒரே குழப்பம். அவனிடம் பொன்மணி கொடுத்த கடிதமா? எப்பொழுது கொடுத்தாள்? என்ன உளறல்? 500 ரூபாய் தேவை என்று அவசரமாக தந்தி அடித்திருப்பதின் நோக்கம்? பணம் தரும்படி அவர்கள் நிர்பந்திக்கிறார்களோ? சாப்பாட்டுக்கு நர்ஸ் பயிற்சிக்கு இடம் கிடைத்துவிட்டால் தேவையான ஜாமான்கள் வாங்க பணம் இல்லை என்று தந்தி அடித்திருக்கிறாளோ? அதற்கு பின்னர் அவனால் அமைதியுடன் இருக்க முடியவில்லை. நகரத்து காய்கறி கடையில் தோட்டத்திலிருந்து பறித்த காய்களை போட்டு பணமாக்கி கொண்டு வீட்டுக்கு வந்தான். அவசரமாக சாப்பிட்டுவிட்டு துணிப்பை ஒன்றில் மாற்று வேட்டி, சட்டை, துவாலை, சோப்பு பெட்டி முதலியவற்றை போட்டுக்கொண்டு கிளம்பினான். சேலம் வரை போக வேண்டியிருக்கு, எல்லாம் வியாபார விஷயமாகத்தான் என்று தாயாரிடம் கூறிவிட்டு அலமாரியில் பத்திரமாக அவன் வீட்டு செலவிற்காக ஒரு பக்கம் வைத்திருந்த பணத்திலிருந்து 500 ரூபாய்களை எண்ணி பர்சில் அடக்கி கொண்டு பயணத்திற்கு வேண்டிய பணத்துடன் கிளம்பிவிட்டான். ரயில் பிடித்து ஏறி உட்கார்ந்து விட்டான். அதன் வேகத்தை விட அவன் மனம் துரிதமாக பட்டணத்திற்கு விரைந்தது. போனதும் உடனடியாக அவன் கேட்கப் போகிறான். பொன்மணி, என் கடிதங்களுக்கு பதில் போடாததுக்கு காரணம்? உன்னை பற்றியே ராவும் பகலும் எண்ணிக்கொண்டு எனக்கு வேலை ஓடவில்லை, வியாபாரத்தில் நாட்டமும் இல்லை. கட்டாயம் நர்ஸ் பயிற்சிக்கு படிக்கத்தான் வேண்டுமா? என் தாயை என்னால் சமாதானப்படுத்த முடியும், அதனால் என்னோடு இப்பவே திரும்பிவிடு. ரயிலிலிருந்து இறங்கியதும் அருகில் இருந்த ஹோட்டலில் பல் துளைக்கி முகம் கழுவி முடியை சீராக்கி கொண்டு காபி பலகாரத்தை முடித்து கொண்டான். அவசரமாக ஒரு ஆட்டோவை பிடித்து கொண்டு பாவாடாயான் தெருவுக்கு விரைந்தான். கதவை திறந்தாள் செங்கமலம். அவர்கள் அடித்த தந்திக்கு பலன் இத்தனை வேகத்தில் கிடைக்குமென்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அதிர்ந்து போனாள். இந்தாங்க, அந்த கிராமத்தால் வந்திருக்கிறார், கணவனை எச்சரிக்கை செய்தாள். கையில் ஒரு பெரிய ஸ்பேனருடன் பின்பக்கமிருந்து வந்தார் குமரேசன். அவரது முகத்தில் வழிந்த கடுமையையோ கையில் பிடித்திருந்த ஆயுதத்தையோ கண்டு சிறிதும் அஞ்சவில்லை மோகனசுந்தரம். பொன்மணியை கூப்பிடுங்கோ, பார்த்து நேரில் பேசணும் என்றபடி செங்கமலத்தை தள்ளாத குறையாக அவன் உள்ளே புகுந்தான்.
அடுப்பருகிலே வேலையாக நின்று கொண்டிருந்த பொன்மணி மோகன சுந்தரத்தின் குரலை கேட்டதும் அத்தான் என்று கூவிக்கொண்டு முன் அறைக்குள் ஓடி வந்து விட்டாள். குமரேசன் அவளை வெட்டி விடுவது போல பார்த்தார். காலை வேளையில் வேலை செய்ய அடுக்கலையில் அவளை அனுமதித்தது எத்தனை பிசகாக போய்விட்டது. பின்னறையில் பூட்டி வைத்திருக்க வேண்டும் என தன் செயலை எண்ணி கவலைப்பட்டாள் செங்கமலம். பொன்மணி உங்களோட இங்கே தங்கினதுக்கு சாப்பாட்டு செலவுக்கு பணம் கொடுக்க வேணும்னா கொடுத்து கணக்கு தீர்த்துட்டு நான் அவளை ஊருக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கிறேன். உரத்த குரலில் உருமினான் மோகனசுந்தரம். இளைத்து கருத்து உருமாறி நின்ற பொன்மணி அங்கே அந்த 1 மாத காலத்தில் மிகவும் கஷ்டப்பட்டிருக்க வேண்டும் என்று கனப்பொழுதில் ஊகித்து கொண்டு விட்டான். அப்படி நாங்கள் சுலபமாக அனுப்புவதாக இல்லை, குமரேசன் அடிக்குரலில் உருமினார். காரணம் சொல்ல முடியுமோ? கோபத்துடன் கேட்டான் மோகனசுந்தரம். ஜெயிலில் மாடசாமி இருந்த சமயம் புதையல் சம்பந்தப்பட்ட ஒரு வரைபடத்தை என் மகன் அவனிடம் ஒப்படைச்சிருக்கான். எப்படி நிச்சயமாக சொல்ல முடியும்? மாடசாமி ஊருக்கு வந்தபோது தன் தங்கைக்கிட்ட எதுவும் சொல்லலையே. என் மகனை நாங்கள் பார்க்க போயிருந்தப்போ அவன் அடிக்கடி சீக்காளியாகிட்டு இருந்தான். எனக்கு ஏதாச்சும் நேர்ந்துட்டா வரைபடத்தை நண்பன் மாடசாமி கிட்ட ஒரு கவரில் போட்டு பத்திரமா அனுப்பி வைப்பேன், கவலை வேண்டாம்னு சொன்னான். மாடசாமி இங்கே எங்களை துக்கம் விசாரிக்க வந்தபோதே கேட்டோம். என்ன சொன்னார்? உங்கள் மகன் என்கிட்ட ரகசியமாக கொடுத்த ஒரு கடிதாசி இருக்கு, அதை நான் புறப்படும் முன்னே என் பெயருக்கு ஊருக்கு அனுப்பிட்டேன். கையில் இருந்த ஆபத்துன்னு அனுப்பிட்டேன். என் தங்கச்சியோட வர்றச்ச கொண்டு வரேன்னா. அவன்தான் வரலையே. அதனால அந்த வரைபடம் இவகிட்ட இருக்கணும். இவ உன்கிட்ட தந்திருக்கணும். அதை மரியாதையாக கொடு. இல்லாட்டா ஸ்பேனரை தூக்கி பயமுறுத்தலாக அதட்டினார் குமரேசன். என்கிட்ட இது மாதிரி ஏதும் கிடையாது. மரியாதையாக பெண்ணை என்னோட கூட்டி அனுப்புறீங்களா? இல்லாட்டா வேட்டியை மடித்து கட்டி கொண்டான் மோகனசுந்தரம். டேய், என்ன நினச்சிக்கிட்ட பட்டிக்கட்டு நாய் என்று குமரேசன் பாய்ந்து அருகில் வருமுன் ஒரே ஈட்டில் அவர் கையில் இருந்த ஸ்பேனரை மோகனசுந்தரம் பறித்து கொண்டு விட்டான். பின்னால் கிழவா கிழவி 2 பேரும் நகர்ந்து உங்கள் அறைக்குள்ளே போயிடுங்கோ, இல்லாட்டி கொலை விழும் கத்தினான். பயங்கரமாக அந்த பெரிய ஸ்பேனரை அவன் ஆட்டிக்கொண்டு அருகில் நெருங்குவதைக் கண்ட செங்கமலம் அலறி அடித்து கொண்டு தன் அறைக்குள் போய் புகுந்து கொண்டாள். நீயும் போ. நீங்கள் 2 பேரும் உங்கள் மகன் செய்த பல கொள்ளைகளுக்கு கூட்டுன்னு புரியுது. அதிகம் பேசினா பலாத்காரமாக எங்கள் வீட்டு பெண்ணை அடைச்சி வச்சிருப்பதாக போலீஸை இங்கேயே கொண்டு வந்து விடுவேன். பட்டணத்தானை விட சில பட்டிக்காட்டங்கள் கெட்டிக்காரங்கள்னு தெரிஞ்சுக்கோங்க. குமரேசன் அருகில் நெருங்கி முதுகை பிடித்து நெட்டி அந்த அறைக்குள் தள்ளினான். வெளியே தாழ்பாலை பூட்டிவிட்டு, பொன்மணி உன் ஜாமான்களை எடுத்து பெட்டியில் போட்டுக்கோ, கிளம்பு என்றான். நெடுஞ்சாலையில் ஓடிய ஒரு ஆட்டோவை நிறுத்தி இருவரும் ஏறிக்கொண்டு பாவாடையான் தெருவுக்கு வந்து தாழிட்டிருந்த கதவை மெல்ல திறந்துவிட்டு கிளம்பிவிட்டனர். இதோ பாரம்மா, பொன்மணியை நான் கட்டிக்கிறதாக வாக்கு கொடுத்துட்டேன். இவளது அண்ணன் கொலைகாரனாக ஜெயிலுக்கு போனான் என்றால் இவளும் கொலைகாரி இல்லை. நீங்கள் மறுப்பு சொன்னா நாட்டாண்மை தலைமையில் ஊரை கூட்டி யோசனை கேட்பேன். ஊர் எதிர்த்தா பொன்மணியோட நான் வேற எங்கேயாவது பிழைப்பை தேடிக்கிட்டு போயிடுவேன். மகன் படபடவென்று பேசியதை கேட்டு பயந்து போனாள் சொக்கம்மா. ஒரு மூலையில் தன் பெட்டியுடன் நின்றிருந்த பொன்மணியை கூப்பிட்டாள். உள்ளே வந்து குளிச்சு உடமாத்திக்கோ. நான் ஒரு நாட்டாண்மைக்காரர் வீட்டுக்கு போய் கேட்டுக்கிட்டு வரேன். நாட்டாண்மை நல்ல சிவம் உண்மையில் மிகவும் நல்லவர், முற்போக்கு சிந்தனையாளர். மோகனசுந்தரமும் பொன்மணியும் பிரியப்படுறாங்க. மாடசாமி செய்த தப்புக்கு இந்த பொண்ணு என்ன செய்யும்? எதுக்கும் ஊரை கூட்டி 4 பெரியவங்களை கலந்து நாளைக்கே முடிவு செய்திடுவோம். மறுநாள் நாட்டாண்மை தலைமையிலே கூட்டம் நடந்தது. 2 தவிர எல்லோரும் ஏகமனதாக அந்த திருமணத்தை வரவேற்றனர். சுப காரியங்களை தள்ளி போடக்கூடாது என்பதற்காக அந்த வாரத்திலே ஒரு முகூர்த்த நாளில் கிராமமே பங்கு கொள்ள அவர்களது திருமணம் இனிதாக சிவன் கோவில் மண்டபத்தில் கோலாகலமாக நடந்தது. வலதுகாலை எடுத்து வீட்டுக்குள் வந்த பொன்மணி கேட்டாள். எனது அண்ணன் புகைப்படத்தை நாம் இனி பகிரங்கமாக வீட்டு சுவத்தில் மாட்டி வைக்கலாம் இல்லையா? அதை எடுத்து வாங்க. படத்துக்கு முன்னால் 2 பேரும் விழுந்து கும்பிடுவோம். அவர் உசுரோடு இருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் தழுதழுத்தாள். கனல் இப்போ எதுக்கு கண்ணீர்? மனைவியை அன்போடு கடிந்து கொண்டு தன் பீரோவிலே வேட்டிகளின் அடுக்கு இடையே மறைவாக வைத்திருந்த புகைப்படத்தை எடுத்து வந்தான். சுவற்றிலே மாட்டி மல்லிகை மலர் மாலை போட்டு ஊதுபத்தி ஏற்றி வைத்து இருவரும் கும்பிட்டு எழுந்தனர்.
திடீரென்று மோகனசுந்தரத்தின் மூளையில் அந்த எண்ணம் பளிச்சிட்டது. இரு, எனக்கு தெரிஞ்சு போச்சு என்றபடி போட்டோவை எடுத்தான். பரபரப்புடன் சட்டத்தை கழற்றி பின்னால் இருந்த தகரத்தை நீக்கி அட்டையும் தகரமும் இருந்த இடைவெளியில் இருந்ததொரு கடித உரையை எடுத்தான். பத்திரிகை செய்தியை யாரோ பத்திரமாக கத்தரித்து வைத்திருந்தது போல் ஒரு சிறு துண்டு கடிதமும் ஒரு வரைபடமும் பின்னால் சிறு குறிப்பும் இருந்தன. கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி இரவு பூபேந்திரன் என்ற பிரபல தொழிலதிபர் வீட்டில் நடந்த கொள்ளையில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வைர தங்க நகைகள் களவு போயின. போலீஸ் புலன் விசாரித்து வருகிறார்கள். அவைகளை மீட்க தடயம் தந்து உதவுகிறவர்களுக்கு பூபேந்திரன் 10,000 ரூபாய் இனாம் வழங்க முன் வந்திருக்கிறார். தேதியை பார்த்தான் மோகனசுந்தரம். சுமார் 5 வருடங்களுக்கு முன் வந்த பத்திரிகை. வரைபடத்தை பார்த்தான். பின்னால் எழுதியிருந்த குறிப்பை பார்த்தான். மாடசாமி மிகவும் பொடியான எழுத்துக்களில் கீழ்கண்டபடி எழுதியிருந்தான். எனக்கு திடீரென்று வாந்தி பேதியுடன் காய்ச்சல் வந்துவிட்டிருக்கிறது. இந்த புகைப்படத்திற்குள் நான் இவைகளை அடக்கம் செய்து வைக்கிறேன். ஜெயிலில் நண்பனாக இருந்த ராஜசேகரன் எனக்கு இவைகளை திருட்டுத்தனமாக கொடுத்தான். வார்டர்கள் கண்ணில் படாது அவைகளை அவன் எப்படி காப்பாற்றினானோ எனக்கு தெரியாது. தன் பெற்றவர்களுக்கு இந்த வரைபட சங்கதி தெரியும் என்றும் அதை அவர்களிடம் சேர்ப்பித்து விட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான். இந்த வரைபடத்தில் உள்ள இடத்தில் ஒரு புதையல் உள்ளது. களவு போன நகைகள் இங்கே புதைக்கப்பட்டிருக்கின்றன. இது நியாயப்படி பூபேந்திரன் அவர்களின் சொத்து. ராஜசேகரனின் பெற்றோர்களுக்கு போய் சேருவது முறையல்ல. கொலை செய்துவிட்டு ஒரு முறை குற்றவாளியான நான் திருந்தி வெளியே வந்திருக்கிறேன். எனக்கு ஏதாவது நேருமுன் இந்த ரகசியத்தை என் தங்கையிடம் சொல்லி இந்த வரைபடம் மற்ற செய்தி குறிப்பு இரண்டையும் காவல் நிலையத்தில் சேர்ப்பிக்க சொல்லப் போகிறேன். படிச்சுப்பார் என்று அதை அவளிடம் கொடுத்தான் மோகனசுந்தரம். அண்ணாவின் கடைசி கோரிக்கைப்படி நாம் உடனே செயல்படுவதுதான் முறை. அப்பொழுதுதான் அவரது ஆத்மா சாந்தி அடையும். மனம் உருகி சொன்னால் பொன்மணி. தேன் நிலவுக்கு உன்னை சேலத்துக்கு கூட்டிக்கிட்டு போக நினைச்சேன். முதல்ல காவல் நிலையத்துக்கு போவோம், என்ன சொல்ற? சிரித்தான் மோகனசுந்தரம். சில நாட்களில் செய்தித்தாளில் வந்த செய்தியை படித்து ஊரே அதிசயப்பட்டது. பூபேந்திரன் என்ற தொழிலதிபரின் களவு போன நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பொன்மணிக்கு 10,000 ரூபாய் பரிசு கிட்ட போவதை கேட்டு மாமியார் சொக்கம்மாள் சொக்கி போனாள். இக்கதையை கேட்டு ரசித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. அடுத்த கதையில் சந்திக்கலாம்.